அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிறவன் எவனும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே, நான் தேவனோடு நிலைச்சிருக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா, இந்த வசனம் சொல்லுது அவருக்குள்ள நிலைத்திருக்கிறவன்கிட்ட பாவம் கிடையாது. ஐயா, பாவத்துல நிலைச்சிருக்கிறவனால இயேசுவோட எப்படி நீ பயணப்பட முடியும்? அவரோட கூட எப்படி உன் மனைவி வீட்டுல இருக்கிறா, உன் கணவன் வீட்டுல இருக்கிறா, ஆனா மற்றவர்களோட நமக்கே தெரியாத சில காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப உள்ள வந்து சபைக்குள்ள வந்து நான் அவரை ஆராதிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், அவரை பாடுறேன், அவரை துதிக்கிறேன், நான் கேட்டுக்கிறத செய்வார்னா நான் விசுவாசிக்கிறேன் இவர் சாதாரண தெய்வம் அல்ல. மனுஷன் முகத்தை பாக்குறான், அவர் செல்போனின் ஆழத்தை பாக்குறார். 1.5 மணி உட்காந்து செல்போனை இப்படி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்களே, அந்த 1.5 மணி வரைக்கும் நீ ஜெபம் பண்ணி தானே உன் வாழ்க்கை மாறி இருக்குமே, உன் வியாதி மாறி இருக்குமே, உன் பலவீனம் மாறி இருக்குமே, ஒரு சோத்திரம் போட்டிருக்கலாமே, ஒரு 3 மணி நேரம் எகோவா சம்மா எகோவா நிஷின்னு சொல்லி இருக்கலாமே, அதை சொல்ல முடியல. ஆனா செல்போன்ல என்ன பண்ணிட்டு இருக்கிற? அப்ப ஆண்டவர் பாக்குறாரு, இந்த செல்போனை ஆராய்ந்து பார்த்து நீ கேட்டுக்கொள்வதை செய்யாம விட்டுறாரு. அநேக நேரத்துல என்னில் பாவம் இல்லைன்னு சொல்றீங்க, நீங்க தான் சொல்லிட்டு போயிருக்கீங்க என்கிட்ட இல்லைன்ட்டு. ஆனா மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார்.